எந்த எல்லைக்கும் ஐயா செல்வார். அன்புமணியிடம் கட்சி இருக்கிறதா, ஐயாவிடம் கட்சி இருக்கிறதா என்பதில் இருவேறு கருத்துகள் நிலவுகின்றன. கட்சி அன்புமணியிடம் இருக்கலாம், நான் மறுக்கவில்லை. ஏன் அன்புமணியிடம் கட்சி இருக்கிறது என்றால், நிர்வாகிகள் அத்தனை பேரும், இப்போ நான் ஒரு மாவட்ட செயலராக இருந்தேன்னு வச்சுக்கேன், 85 வயதுடைய ஐயா பின்னாடி போனால் எனக்கு என்ன எதிர்காலம்? நான் அதை யோசிப்பேனா மாட்டேன்னா? நான் என்ன இந்த சமூகத்துக்கு சேவை செய்கிறதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கேன்? லேண்டு கண்டு டீலிங் ஏதாவது போடலாம், ஒரு கவுன்சிலரானா கொஞ்சம் சம்பாதிக்கலாம், இவ்வளோ தானே. இது ஐயா கூட இருந்தால் சாத்தியமா? எவ்வளோ நாளைக்கு சாத்தியம்? இவர் கூட இருந்தால் போஸ்டிங் போடுவார். அதுவும் ஐயாவை வண்டையாக திட்டினா நல்ல போஸ்டிங்காக போடுவார். இன்னொன்று, அக்கா இப்போ தான் புதுசாக அரசியலுக்கு வந்திருக்கு, ஸ்ரீகாந்தி ராமதாஸ். அவங்கள நம்பி போனால் எப்படி அன்புமணிக்கு மேட்ச் ஆகுமா? அதுக்கு நம்ம சௌமியா அண்ணி கூடவே போயிடலாம் என்று தான் நான் நினைப்பேன். ஸோ இப்படி பதவி வேண்டும் என்று நினைப்பவர்கள் அன்புமணியோடு இருக்கிறார்கள். சமூகம் யார் பின்னால் இருக்கிறது என்பது தான் கேள்வி. சமூகம் பெருமளவில் ஐயா பின்னால் இருக்கிறது. உள்ளபடியே அந்த சமூகம் திரு ராமதாஸ் அவர்களை குலதெய்வமாக பார்க்கிறது. எங்களுக்கு அடையாளம் பெற்று தந்தவர். 80களுக்கு முன்னாடிலாம் அது ஒரு சாதி, அவ்வளோதான். ஒரு பவர்ஃபுல்